பெருந்தலைவர் கௌரவ எம்எல்ஏ மஷ்ரப் அவர்களுடைய 20வது நினைவு தின பேருரையை 20ஆம் ஆண்டு சமாதுரையிலே நான் நடத்தியிருந்தேன். இன்று அவருடைய 25ஆம் ஆண்டு நினைவுகளே நினைவு பேருரையை நிறுத்துமாறு எனக்கு அழைப்பு விடுத்த கவர்னர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் செயலாளர் ஜனாதிபதி செக்ரட்டரி நிசாம் காரியப்பர் அவர்களுக்கும் எனது கனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில் இன்னமும் பரஸ்பர சந்தேகங்களும் நெருடல்களும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே இந்த 5 ஆண்டு கால இடைவெளிக்குள்ளேயும் கூட 2வது தடவையாக தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த என்னை இந்த நினைவு பேருரையை நிகழ்த்த எனக்கு விடுக்கப்பட்ட இந்த அழைப்பை ஒரு பெரும் கௌரவமாக நான் கருதுகிறேன். புட்டும் தேங்காய் பூவாக வாழ்கிறோம் என்று மாதத்திக் கொள்ளும், அதாவது நீத்துப்பட்டி குட்டிய புட்டல்ல புகழ் புட்டு மாதத்திக் கொள்ளும் நமது சமூகத்தினுடைய உறவு என்றும் இல்லாதவாறு இன்று முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. ஆகையால் அந்த தலைப்பிலேயே இந்த நினைவு பேருரை ஆற்றலாம் என்று எண்ணினேன். அதுதான் பெருந்தலைவர் அஷ்ரஃபுக்கு செய்யும் உயரிய அஞ்சலியாகவும் இருக்கும் என்று கருதுகிறேன். 5 வருடங்களுக்கு முன்னர் சம்மாந்துறையிலே நான் அந்த நினைவு பேருரை ஆற்றிய போது அதே மேடையிலே பேராசிரியர் ரமீஸ் அப்துல்லாவும் பேசினார். இன்றைக்கும் இதே மேடையிலே அவர் பேசியிருக்கிறார். அதே பொருளை அவரும் என்னுடைய பேச்சிலே சுட்டிக்காட்டி இருக்கிறார். ஆகையினாலே இன்றைக்கு தமிழ் முஸ்லிம் உறவு அந்த 2 சமூகங்களுக்குமே உயிர் வாயு போன்றது, ஆக்சிஜன் போன்றது. முழு நாட்டினுடைய சூழ்நிலைக்கும் அது பொருத்தமானது என்று சொன்னாலும் அந்த உறவினுடைய வெற்றியோ தோல்வியோ கிழக்கிலே, அதுவும் அம்பாறை மாவட்டத்திலே தான் நிச்சயப்படுத்தப்பட வேண்டும். இது பெருந்தலைவர் அஷ்ரஃப் நன்கு அறிந்திருந்த ஒரு விடயம். தமிழ் பேசுகிற முஸ்லிம் மக்களுக்கு தனியான ஒரு அரசியல் அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர்தான். ஆனால் அதே சமயத்திலே தமிழ் மக்களோடு பின்னி பிணைந்ததான ஒரு அடையாளத்தை தான் அவர் உருவாக்கி கொடுத்தார். அதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, தாய்மொழி என்கின்ற ஆழமான அடையாளம். தமிழ் பொதுவுடைமை என்கின்ற கவிதையிலே மார்ட்டின் லூதர் கிங்கை போல, மார்ட்டின் லூதர் கிங் ஐ ஹேவ் எ ட்ரீம் என்று பேசிய பேச்சு உலகால் எல்லா இடமும் தெரிகிறது. அவரை போல கிழவொன்று கண்டேன் என்று ஆரம்பித்து பல கவிதைகள் அவருடைய நாணன் நீ என் புத்தகத்தில் இருக்கிறது. தமிழ் பொதுவுடைமை என்கின்ற இந்த கவிதையும் கணவொன்று கண்டேன் என்று சொல்லி ஆரம்பிக்கிற ஒரு கவிதை. அந்த கவிதையுடைய தலைப்பிலேயே தமிழ் எங்கள் 2 சமூகங்களுக்கும் பொதுவான உறவை என்ற கருத்தை வெளிப்படுத்துகிறது. இது அவர் ஸ்ரீலங்கா சட்டக்கல்லூரியிலே தேர்தல் ஒன்றிலே நின்று தோற்று பிறகு இன்னொரு தேர்தலிலே ஒரு முஸ்லீம், தமிழ் பேசுகிற முஸ்லீம் ஒருவருக்கு தமிழ் மாணாக்கரும் சேர்ந்து வாக்களித்து வெல்ல வைத்த போது அந்த உணர்ச்சி நிர்வாகத்திலே அவர் எழுதின கவிதை. அந்த தேர்தல் போட்டியிலே முஸ்லீம் தமிழ் என்று பிரித்து ஆளுகிற ஒரு சூழல் உருவாகி அதை சிலர் பயன்படுத்திக் கொண்டிருந்ததை பற்றி அதை பாம்பு என்று
வர்ணித்து அவர் இந்த கவிதை எழுதியிருக்கார். சுருக்கமான ஒரு கவிதையை நான் படிக்கிறேன். தமிழ் புதுவுடைமை. கனவொன்று நான் கண்டேன், கிளையாத கனவொன்று நான் கண்டேன். தமிழ் மொழியின் கொடியின் கீழ் நிழல் பெற்றார் உத்தவர்கள். தமிழ் மொழியின் கொடியின் கீழ் இனம் பெறவும் ஒன்றுபட்டு. தமிழ் மொழியோ தமிழருக்கே தரங்கெட்டோர் கொக்கரித்தார். தரங்கெட்டோர் பாம்பானார் தமிழ் மொழியை அழிப்பதற்கு. பாம்புகளோ தமிழ் மொழியை படம் பிடித்து பார்த்தனவே, பாம்புகளோ அதை விழுங்க பலரவை சீறினவை. பாம்புகளோ தமிழ் மொழியை கடவாராய் சுற்றினவை. கரண்டெட்டோர் பாம்பானார் தமிழ் மொழியை விபச்சரித்தார். கரண்டெட்டோர் பாம்பானார் தமிழ் மொழியை அழிப்பதற்கு தரமிக்க தமிழர்களை தம் மன்னம் வெளியிட்டார். துவேஷமெனும் விஷமெடுத்து துலாம்பரமாய் கொண்டிட்டார். பாம்பானார் கரண்டெட்டோர் கடவாராய் சதி செய்தார். துவேஷமெனும் ஊசியினால் துளை போட்டார் தமிழுக்கு. துவேஷமெனும் சுவரொன்றை துரிதமுடன் கட்டுவிட்டார். இதயங்கள் கொண்டிருந்த இனியவர்கள் விழித்திட்டார். இதயங்கள் கொண்டிருந்த இனியவர்கள் விழித்திட்டார். இதயங்கள் இணைந்துட்டால் இனப்பிரிவோ அசைக்காது. இதயத்தின் உறுதியினால் இடித்திடுவோம் சுவர்களை. இதயங்கள் பெற்றிருந்தோர் எதிர்த்தெழுந்தார். இதயமெனும் குண்டுகளால் துவேஷமெனும் சுவர் இடித்தார். இதயத்தால் உடன்பட்டார், இளங்கற்கு மதிப்பளித்தார். சரித்திரத்தை ஏற்படுத்தி சாகசங்கள் பல செய்தார். அறிந்திட்டார் விஷப்பாம்பை, அதன் துயரில் மகிழ்ந்தார். புரிய வைத்தார் தமிழ் மொழியில் பொது உடைமை உலகிற்கே. ஆகவே மொழி மிகவும் ஆழமானது, முக்கியமானது. இதை அவர் அழுத்தி கூறுகிற இன்னொரு சம்பவமும் இந்த புத்தகத்திலே நான் பார்த்தேன். பல கவிதைகள் தமிழிலே எழுதியிருக்கிற பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் ஒரே ஒரு ஆங்கில கவிதையை எழுதியிருக்கிறார். சிறு வயதிலே பாடசாலை மாணவனாக ஒரு ஆங்கில கவிதையை எழுதியிருக்கிறார். அதை குறித்து அவர் சொல்லுகிறார், கடந்த 20 ஆண்டுகளில் நான் கவிதைகளையும் சிறுகதைகளையும் கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறேன். ஆங்கிலத்தில் சிறு வயதில் ஒழுங்காய் கேட்கும் வாய்ப்பு இல்லாமல் இருந்த போது கூட ஒரு ஆங்கில கவிதையை கூட எழுதியிருக்கிறேன். அந்த கவிதைகள் இருக்குது. அதுதான் நான் எழுதிய ஒரே ஒரு ஆங்கில கவிதையாகும். இக்கவிதையை ஸ்காலர் என்னும் மாணவர் பத்திரிகை வெளியிட்டிருந்தது. இப்போது ஆங்கிலத்தில் ஓரளவு பரிச்சயம் இருப்பதால் ஆங்கிலத்தில் கவிதைகள் எழுதலாம் போன்று தோன்றுகிறது. ஆனால் மனித சமூகத்துடன் எனது தாய்மொழியான தமிழில் தொடர்பு கொள்வது எனக்கு பெரும் நிம்மதியை தருகிறது. ஆகவே மொழி என்கின்ற அந்த ஆழமான அடையாளம் முதலாவது காரணம். தாய்மொழியில் தொடர்பு கொள்வது பெரும் நிம்மதியை தருகிறது என்று சொல்லியிருக்கிறார். அரசியல் கண்ணாடி ஊடாக நாங்கள் பார்த்தாலும் கூட உலகெங்கேயும் மொழி என்பதே அரசியல் ஆட்புலன்களை நிர்ணயம் செய்கிறது. மொழிதான் அரசியல் ஆட்புலன்களை நிர்ணயம் செய்கிறது என்பது நன்றாக புலப்படும். உலக வரைபடத்திலே நாடுகளின் அரசியல் எல்லைகளை அவதானித்தால் இது தெளிவாக தெரியும். ஐரோப்பா இதற்கு நல்ல உதாரணம். தாய்மொழியின் அடிப்படையிலேயே சகல நாடுகளும் பிரிந்திருக்கின்றன. ஐரோப்பாவில் தனித்தனி நாடுகளாக பிரியாவிட்டாலும் கூட சுவிட்சர்லாந்து, பெல்ஜியம், ஸ்பெயின் போன்ற நாடுகளிலே சமஷ்டி அலகுகள் மொழி அடிப்படையிலேயே பிரிக்கப்பட்டு இருக்கின்றன. நமது அண்டை நாடான இந்தியாவிலும் மொழிவாரியான மாநிலங்கள், லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ், மொழிவாரியான மாநிலங்கள் என்ற கோட்பாட்டின் அடிப்படையிலே தான் ஆட்சியாளர்கள் அமைந்துள்ளன. இதற்கான காரணத்தை நாம் இலகுவாக கண்டுகொள்ளலாம். பெருந்தலைவர்
கவிதைகளிலேயே நாங்கள் கண்டோம். சமூக வாழ்விற்கு மொழி இன்றியமையாதது. ஒரு மொழி இல்லாமல் ஒரு அரசியலாக இயங்க முடியாது. மக்கள் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தி சம்பாஷித்து கலந்துரையாடி தங்களை தாங்களே ஆளுவதைத்தான் ஜனநாயகம் என்கிறோம். இதை செய்வதற்கு மொழி இன்றியமையானது. மொழிபெயர்ப்போடு செய்யப்படும் கலந்துரையாடலையும் ஒரே மொழியில் நிகழும் சம்பாஷணையையும் ஒப்பிடவே முடியாது. அதுவும் ஆட்சி அதிகார விடயங்களில் மொழிபெயர்ப்பில் தங்கியிருப்பது ஆபத்தில் கூட முடியலாம். இலங்கை நாட்டில் 2 தாய்மொழிகள் வழக்கத்தில் உள்ளன. ஆகவே அரசியல் அலகுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த பிரதான பிரிவு முக்கியத்துவம் பெறுகிறது. இரண்டாவது காரணம், தமிழ் மொழி பேசும் மக்கள் இந்த நாட்டிலே எண்ணிக்கையிலே சிறுபான்மையானது. தமிழ் முஸ்லிம் என்கின்ற இரு சமூகங்களை சேர்த்து கணக்கிட்டாலும் பெரும்பான்மை சமூகத்தினர் நம்மை விட எண்ணிக்கையில் 3 மடங்கானவர்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே கூடியவரை சேர்ந்து இயங்குவதுதான் தமிழ் பேசும் 2 சமூகங்களுக்கும் பாதுகாப்பானது. அப்படியாக நாம் சேர்ந்து இயங்கும் போது நமக்கிடையே உள்ள வேறுபாடுகளையும் மதித்து அவற்றையும் நமது தனியான அடையாளங்களாக ஏற்றுக்கொண்டு இயங்க வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சி இந்த நாட்டின் ஆட்சி முறை சமஷ்டியாக மாற்றப்பட வேண்டும் என்று கோரி தனி கட்சியாக உருவெடுத்த போதே ஒரு சுயாட்சி தமிழ் அரசும் ஒரு சுயாட்சி முஸ்லிம் அரசும் நிறுவ வேண்டும் என்று 2 அலகுகளாக நமது கட்சி யாப்பிலே நோக்கம் என்கின்ற என்னுடைய விதி 2, விதி 1 கட்சியினுடைய பெயர், விதி 2 கட்சியினுடைய நோக்கம். அதிலே ஒரு சுயாட்சி தமிழ் அரசும் ஒரு சுயாட்சி முஸ்லிம் அரசும் என்று கூறியிருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்திலே திரு தர்மலிங்கத்தின் நினைவு நாளிலே நான் பேசிய போது 1971ஆம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபையிலே ஒரு கட்சியின் மாதிரி அரசியல் யாப்பை முன்வைத்த போதும் இதே எண்ண அடிப்படையிலே தான் 5 சமஷ்டி அலகுகளாக நாடு பிரிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த 5ம் 1 தெற்கு மேற்கு பிரதேசங்களை கொண்ட மாநிலம், 2 வடமத்திய வடமேல் பிரதேசங்களை கொண்ட மாநிலம், 3 மத்திய பிரதேசங்களை கொண்ட மாநிலம், 4 வடகிழக்கு பிரதேசங்களை கொண்ட மாநிலம், 5 தென்கிழக்கு பிரதேசங்களை கொண்ட மாநிலம். இது 71ஆம் ஆண்டு மாதிரி அரசியல் அமைப்பாக எங்களுடைய கட்சி முன்வைத்த அரசியல் ஆப்பிலே வைத்த முன்மொழிவு. இந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே தான் பெருந்தலைவர் அஷ்ரஃபுக்கும் தமிழர் விடுதலை கூட்டணிக்கும் பின்னிய நாட்களில் ஏற்பட்ட இணக்கப்பாட்டின் ஒரு தெளிவாக தென்கிழக்கு அலகு இருந்தது. அதை குறித்து அஷ்ரஃப் அவர்கள் தினகரன் வாரமஞ்சரிக்கு 1998ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி கொடுத்த நேர்காணலிலே இப்படி கூறியிருக்கிறார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எப்பொழுதுமே இதனுடைய பதில் வடக்கு கிழக்கில் உள்ள முஸ்லிம் பெரும்பான்மை பிரதேசங்களை உள்ளடக்கிய முஸ்லிம் பெரும்பான்மை தனி அளவிலே கோரி வந்துள்ளவை ஆவணங்களின் மூலம் நிறுவனமாகும். நமது கட்சி இறுதியாக முன்வைத்த யோசனைகளில் ஆவணப்படுத்தப்பட்ட பின்வரும் விடயங்கள் இதனை தெளிவுபடுத்தும். அதிகார பரவலாக்கல் அலகு பற்றி குறிப்பிடும் போது நமது பிரேரணைகள் மிக தெளிவாக பின்வருமாறு அமைகின்றன. ஆனால் அதிகார பரவலாக்கல் அலகு என்பது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் பேசும் மக்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நிலைமைகளை கருத்தில் கொண்டு அங்கு வாழும் வேறுபட்ட இன மக்களின் உண்மைகளை பேணுவதற்காக அமைதல் வேண்டும். ஆவென்னா தமிழ் மக்கள் வதியும் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்களுக்கென ஒரு பிரத்யேகமான அலகு, அவர்கள் குடியிருக்கும் மாவட்டங்களான
யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார், திருவோணமலை, மட்டக்களப்பு போன்ற இடங்களை உள்ளடக்கியதாக உருவாக்கப்பட வேண்டும். இது பேராசிரியர் ரமேஷ் அப்துல்லா திரும்பவும் சொன்னார். அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் கல்முனை, சம்மாந்துறை, பொத்துவில் ஆகிய தொகுதிகளை அடித்தளமாக கொண்டு மட்டக்களப்பு, திருமலை, மன்னார் ஆகிய மாவட்டங்களில் உள்ள முஸ்லிம்களை பெரும்பான்மையாக கொண்ட பகுதிகளை உள்ளடக்கி நிலத்துடப்பட்ட அடையாளப்படுத்தப்பட்ட முஸ்லிம்களை கொண்டு உருவாக்கப்பட வேண்டும். ஆகவே அரசியல் அழகு சம்பந்தமான விடயத்திலே கூட தனி அழகுகள் இருக்க வேண்டும் என்கின்ற கருத்து, வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது இன்றைக்கு அரசியலே ஒரு கோஷமாக தமிழ் பக்கத்திலே வடகிழக்கு இணைப்பு அவர்களோட நிறுத்திவிடுவோம். சில முஸ்லிம் அரசியல்வாதிகளுடைய கூட்டிலே வடகிழக்கு இணைப்பு அவர்தான் அதோடு நிறுத்திவிடுவோம். ஆனால் இந்த இணைப்பு அதற்குள்ளே தனி அழகுகள் என்கின்ற விடயம் ஆழமாக அவர் பேசுவதில்லை. இன்றைக்கு பேராசிரியர் சொன்ன ஒரு விடயத்தை நான் ஏற்கனவே வலியுறுத்துவதற்காகவும் இருந்தேன். அவர் அப்படியாக முன்மொழிந்தது நல்லதொரு விடயம். முஸ்லிம் மக்களுடைய பிரதான கட்சியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக இன்று பரிணமித்திருக்கிற இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையிலே இது சம்பந்தமான ஒரு தெளிவான இணக்கப்பாடு இன்றைக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது. இரண்டு சமூகங்களும் ஏற்றுக்கொள்கிறதான, இரண்டு சமூகங்களும் தனித்தனியாக ஏற்றுக்கொள்கிறதான அந்த இணக்கப்பாடு மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. நான் இந்த பேருரையை சொல்லுகிற விடயங்களை பார்த்தால் அந்த இணக்கப்பாட்டுக்கு எதுவித தடையில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அஷ்ரப் அவர்கள் 1977 ஆண்டு பொது தேர்தல் காலத்திலே தமிழர் விடுதலை கூட்டணி மேடைகளிலே அண்ணன் அமுதலிங்கம் பெற்று தராவிட்டாலும் தம்பி அஷ்ரப் தமிழிடம் பெற்று தருவான் என்று கூறியது எல்லாரும் அறிந்தவருடைய. ஆனால் அந்த தேர்தல் முடிவுகள் முஸ்லிம் மக்கள் தனிநாட்டு கோரிக்கையை ஆதரிக்கவில்லை என்பதை அவருக்கு உணர்த்திய போது அவர் அந்த ஜனநாயக தீர்ப்பை ஏற்று பயணிக்க ஆரம்பித்தார். இன்று தமிழ் மக்களும் அவர்களது தலைவர்களும் கூட அதே நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார். இதிலே விசித்திரமான உண்மை ஒன்று இருக்கிறது. அந்த தேர்தலுக்கு பிறகு ஜே.ஆர். ஜெயவர்தன தமிழர் விடுதலை கூட்டணி வெற்றி பெற்ற தொகுதிகளிலே கிடைத்த வாக்குகளை எண்ணி வடகிழக்கிலே இருந்த வாக்காளர்களிலே இருந்து 50% குறைவாக, சற்று குறைவாகத்தான் தமிழர் விடுதலை கூட்டணி வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஆகையினாலே உங்களுக்கு தனிநாட்டுக்கான ஆணை கிடைக்கவில்லை என்று கூறினார். திரு அமுதலிங்கம் அதற்கு பதிலாக கிழக்கிலே முஸ்லிம் பெரும்பான்மை தொகுதிகளிலும் புத்தளத்திலே தமிழர் விடுதலை கூட்டணி தோற்றிருந்தாலும் அங்கேயும் பெற்ற 26,496 மொத்த வாக்குகளையும் சேர்த்து 50% தாண்டினதாக காண்பித்தார். இதிலேயும் தொகுதிகளிலே தோற்றிருந்தாலும் அஷ்ரப் அவர்களின் பிரச்சாரத்தின் பலனாகத்தான் உமக்கான ஆணையை காட்டக்கூடியதாக இருந்தது என்பதை நாம் மறக்கக்கூடாது. 2000 ஆகஸ்ட் 3ஆம் தேதி சந்திரிகா அம்மையார் பேரிலே இல்லாவிட்டாலும் உள்ளடக்கத்திலே சமஷ்டியை ஒத்த புதிய அரசியல் ஒன்றை பிரேரித்த போது பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மை கிடைக்கிற வரைக்கும் பேசுமாறு பணிக்கப்பட்டு 5.5 மணி நேரம் அஷ்ரப் அவர்கள் உரையாற்றியதை எவரும் மறக்க முடியாது. அன்று தமிழர் விடுதலை கூட்டணி அதற்கு ஆதரவு வழங்கி இருந்தார். இன்று அப்படியான அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு உள்ளடங்கலான
ஆட்சி முறை உங்களிடத்திலே இருந்திருக்கும். தந்தை செல்வா என்று நாம் என்போடு அழைக்கும் எமது கட்சியின் ஸ்தாபக தலைவர் எமக்கு மட்டும் தலைவர் அல்ல, பெருந்தலைவர் அஷ்ரஃபுக்கும் தந்தை செல்வாதான் தலைவர். அவருடைய கவிதைகளிலே 2 கவிதைகள் இதற்கு சார்ந்து. ஒன்று எஸ்டிஏவியை இறக்கைகளில் காணுங்கள் என்கின்ற கவிதை. அது சில பகுதிகளை படிக்கிறேன். வானத்து அவர்களே உங்கள் வாசல் கதவுகளை திறவுங்கள், எங்கள் மானத்தை காப்பதற்காய் ஒரு பெரும் மனிதனை மீண்டும் ஒரு தடவை அழைத்துச் செல்ல வந்துள்ளேன், வழிவிட்டு அவருக்கு சோகனங்கள் கூறுங்கள். வானத்தின் பூந்தோட்டமே, வர்ணமலர்களினால் துரிதமாய் ஒரு ஏணியை அமைத்திடுக, என் இறக்கைகளில் அவரை ஏற்றிச் செல்வதற்கு வந்துள்ளேன். மெலவேணியில் இறங்கி விரைவில் அவரை பூமிக்கு அழைத்துச் செல்ல அனுமதி தாருங்கள். வானத்தவர்களே உங்கள் வாசல் கதவுகளை திறவுங்கள். வானத்து மரங்களே, இலங்கை பூமியில் உங்கள் புகழை உயர்த்திய தானே தளபதியின் கட்டளையை கேளுங்கள். இந்த அன்பு தலைவனின் இனிய பிறந்த நாள் இது. எஸ்டிஏவி பிறந்த நாள் அவர் சொல்றார். 100 பிறந்த நாளாவது, 100 பிறந்தது. நாங்கள் நினைத்தவரை அழைத்துச் செல்ல வந்துள்ளோம். வானத்து மரங்களே வாழ்த்துக்கள் பாடுங்கள், என் இறக்கைகளில் அவரை ஏற்றிச் செல்வதற்கு வந்துள்ளேன். மாண்ட மனிதர்களை நினைவூட்ட நாம் சிராத்த தினங்களில் சில வேளைகளில் கூறுவோம். வாழும் மனிதனை ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாள் வாழ்த்துக்களால் அலங்கரிப்போம். செத்துவிட்டார் இம்மனிதர் என சிந்தித்ததனால் எம் நாடும் செத்துக் கொண்டிருக்கிறதே. எம் சிந்தனையெல்லாம் தவறென தெளிந்தவுடன் அவர் இன்னும் வாழ்வதை புரிந்து கொண்டேன். அவரை பிறந்த நாளில் வாழ்த்தி வரவேற்க காத்திருக்கின்றோம். இனி எம் நாடும் புத்துயிர் பெற்று வாழத்தான் போகிறது. ஆகவே வழிவிட்டமை வாழ்த்தியே அனுப்புங்கள். ஓயாமல் உழைப்பவர்கள், அதல பாதாளத்தில் விழுந்து கிடக்கும் மாநிலத்தை உயர்த்தி விடுவதற்காய் கை கொடுப்பவர்கள், மரமாகி நிழல் கொடுப்பவர்கள், மனசாட்சியை யாருக்கும் எதற்குமே அடகு வைக்காதவர்கள், எல்லாரும் ஒரு நாள் சாய்ந்திடுவர் தான். எனினும் மீண்டும் அவர்கள் ஒரு நொடியில் உயிர் பெறுவர். அதன் பின் ஓய்வே இல்லாத ஒரு உலகில் சதா உலா வருவர். ஓய்வே இல்லாத மரங்கள் சாய்ந்து மீண்டும் விதையாகி காயாகி கடிதந்து சாய்வதைப் போல் முடிவே இல்லாத தொடர்கதையின் காவிய தலைவனை என் இறக்கைகளில் ஏற்றிச் செல்ல வந்துள்ளேன். வழிவிட்டு அனுப்பி வையுங்கள். வானத்து அவர்களே உங்கள் வாசல் கதவுகளை திறவுங்கள். இப்படியாக சரியை வேண்டியின் சசரப்பு கேட்கிறது. சந்தன பொட்டின் வாசை மூக்கில் கமல்கிறது. வானவர்களே வழிவிடுங்கள். வடிவான தேவதைகளே கூடி நின்று ஏன் அவரை நாணி கூச வைக்கிறீர்கள்? பூமியின் தூதுவர்கள் இல்லாத நேரம் பார்த்து உங்கள் பொல்லாத நிலைகளை காட்டுங்கள். புதிய மாப்பிள்ளை போல் வருகிறார். கூண் நிமிர்ந்து உடலின் குறைகள் எல்லாம் மறைந்து வருகின்ற அந்த வடிவழகன் யாரையா? தந்தை செல்வாருடைய புண்ணிய உருவத்தை இப்பொழுது புது உடலோடு நிமிர்ந்து அழகனாய் வருகிறார் என்று சொல்கிறார். இந்த நீண்ட கவிதை முழுவதையும் நான் வாசிக்கவில்லை. ஆனால் பல இடங்களிலே செல்வா அவர்கள் தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களுக்காக கூட குரல் கொடுத்ததை எல்லாம் நினைவு கூறுகிறார். அதையெல்லாம் சொல்லி இலங்கையிலே பேரினவாதம் பரிணமித்திருக்கிறது, அதை அடக்குவதற்கு நீங்கள் வர வேண்டும் என்று அவரை அழைக்கிற இந்த கவிதையின் மூலமாக தன்னுடைய தலைவன் யார் என்பதை அவர் உயர்ந்து கூறுகிறது மட்டுமல்ல, இன்னொரு கவிதையும் வடக்கு கிழக்கு மாகாண சபையிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். அங்கேயும் நெஞ்சில் இனிக்கும் தலைவா என்று ஒரு பாடலாக அதை பாட வைத்து
செல்வநாயகத்தை பற்றி அவர் கூறியிருக்கிறார். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இதை அவர் எழுதிய போது இஸ்லாத்தை பின்பற்றாத ஒருவர் சொர்க்கத்திலே இருக்கிறார், அவர் புது உடல் பெறுகிறார், திரும்ப உயிர் பெறுகிறார் என்றெல்லாம் எழுதியிருப்பதை பலர் எதிர்த்தது பற்றி நான் கேள்விப்படுகிறேன். மார்க்கத்துக்கு மாறாக அவர் இப்படியாக தந்தை செல்வாவை பற்றி எழுதிவிட்டாரே, இஸ்லாத்தை பின்பற்றாதவருக்கு எப்படி சொர்க்கம் கிடைத்தது என்று பல கேள்விகள் அவரை துளைத்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் ஆயரவில்லை, அவர் இல்லை, இது என்னுடைய அவரை குறித்த என்னுடைய நிலைப்பாடு இந்த திடமாக கூறி. மார்க்கங்கள் வேறுபடலாம், மார்க்கங்கள் தனி மனித சுதந்திரத்துக்கு ஒத்தவை. ஒருவர் இதிலே நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பது அவருடைய உள்ளத்திலே தான் தெரிகிறவரே. அதை அரசியலாக்காமல் மனிதத்தோடு மனித மேன்மையை எடுத்துக்காட்டி அனைவரும் சமமாக கணிக்கப்பட வேண்டும் என்கின்ற தத்துவத்தை திட்ட தெளிவாக துணிகரமாக முஸ்லிம் மக்களுக்கு தமிழ் மக்களுடைய போராட்டத்திலே இங்கே ஏற்கனவே சொல்லப்பட்டதை போல பல தருணங்களிலே இடம் கிடைக்காமல் ஒதுக்கப்பட்ட காரணங்களினாலே தனியாக ஒரு அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற நியாயமான எண்ணத்தோடு அதை ஆரம்பித்தவரை கூட அந்த கசப்பை கூட இதற்குள்ளே கலக்காமல், அது ஒரு புறம் இருக்கட்டும், தனியான எங்களுடைய அடையாளத்துக்காக நாங்கள் தனித்து எழுகிறோம், மரமாக விருட்சமாக தனிமரம் தோப்பாக காணப்படுகிறது, எழுகிறோம். ஆனால் அதற்காக நாங்கள் வஞ்சம் இருக்கக்கூடாது அல்லது எங்களை புறக்கணித்தார்கள் என்பதற்காக நாங்கள் அவரை புறக்கணிப்பதில்லை. மொழியால் ஒன்றாகிறோம், நாங்கள் ஒன்றாக பயணிப்போம். இந்த நாட்டிலே நாங்கள் இது சாதாரணமே எண்ணிக்கையிலே சொற்ப எண்ணிக்கையானவர்கள். நாங்கள் ஒன்று சேராவிட்டால் பேரினவாதம் பெருக்கெடுத்திருக்கிற இந்த நிலத்திலே தனித்தனியாக நாங்கள் அடக்கப்படுவோம், இல்லாதொழிக்கப்படுவோம். சேர்ந்திருந்தால் அதை செய்வது சற்று கடினமாக இருக்கும். ஆகையினாலே தான் மார்க்கங்கள் எப்படியாக இருந்தாலும் தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக ஒன்றிணைவோம் என்று கூறினார். தந்தை சிவநாயகத்துடைய கருத்து அவ்வாறாகத்தான் இருந்திருக்கிறது. கல்முனை போன்ற தொகுதிகளிலே சில வேளைகளிலே அவரிடத்திலே வந்து சொல்லுவார்களாம், ஐயா இந்த தடவை 2 தேசிய கட்சிகளுக்கு இடையிலே பலத்த போட்டி, முஸ்லிம் மக்களுடைய வாக்குகள் 2ஆக பிரிய போகிறது, நாங்கள் ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்தினால் இந்த தடவை ஒரு தமிழ் வேட்பாளர் வென்று விடுவார் என்று சொல்லுவார்கள். தந்தை செல்வா மறுத்து விடுவார், இல்லை, அது முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற தொகுதி, அங்கே முஸ்லிம் ஒருவரை தான் நாங்கள் வேட்பாளராக நிறுத்துவோம். வென்றாலும் தோற்றாலும், வென்று விட்டு அவர் கட்சி மாறினாலும் கூட அவரைத்தான் நாங்கள் வேட்பாளராக நிறுத்துவோம் என்பதிலே தந்தை செல்வா மிக மிக பிடிவாதமாக இருந்தார் என்று நான் நினைக்கிறேன். ஆகையினாலே நாங்கள் இன்றைக்கு சவாலான ஒரு வித்தியாசமான சவாலான ஒரு கட்டத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். நான் தலைவர் ஹக்கீம் அவர்களுக்கு அங்கே இருக்கும்போது சொன்னேன், இன்றைக்கு ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற சவால் என்பது ஒரு தனிக்கட்சி ஆட்சி இந்த நாட்டிலே இடம்பெறப் போகிறது என்பதுதான். தந்தை செல்வா இதனை அரசியல் நிர்ணய சபையிலே சொன்னார்.
முதலாவது அடிப்படை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது தமிழரசு கட்சிக்கார் அதுக்கு ஆதரவாக வாக்களித்தது. அடுத்த நாள் சொன்னார், நேற்றைய தினம் ஜனநாயக சோசியலிச குடியரசு என்று சொன்னபடினாலே நாங்கள் வாக்களித்தோம். ஏனென்றால் நாங்கள் ஜனநாயகத்திலையும் நம்பிக்கை உள்ளவர்கள், சோசியலிசத்திலையும் நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள். ஆனால் சோசியலிசம் என்ற பெயரிலே கம்யூனிசம் உள்ளே வந்து ஒரு தனிக்கட்சி ஆட்சியாக இது உருவெடுக்கமாக இருந்தால் நாங்கள் அதனை எதிர்ப்போம் என்று 1971ஆம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபையிலே தந்தை செல்வா சொன்னார். அதுவும் ஸ்ரீலங்கா இடம் காட்டிய சிலப்பி, சற்று இடதுசாரி போக்கை கொண்ட சிலப்பி, அவர்களோடு சேர்ந்து லங்கா சமாஜ பார்ட்டி கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்து அமைத்திருந்த ஆட்சிக்கு பற்றி அவர் தீர்க்கதரிசனமாக எண்ணிய எண்ணம் இன்றைக்கு நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டிய ஒன்றாக உருவெடுத்திருக்கிறது. இடதுசாரி போக்கு சோசியலிசம் என்று சொன்னால் சரி, அதிலே சமத்துவம், நாங்கள் நம்புகிற அனைத்து சமயங்களிலேயும் அது அடித்தளம். இஸ்லாமிலேயும் மிக முக்கியமானது. ஆனால் அது ஜனநாயகத்தை பாதிக்குமாக இருந்தார். கம்யூனிஸ்ட் நாடுகளைப் போல ஒரு கட்சி ஆட்சியாக மாறி ஜனநாயகம் இல்லாமல் போகுமா என்றார். பல கட்சிகள் சேர்ந்த ஜனநாயகம், பல கட்சி ஜனநாயகம் பாதிக்கப்படுமாக இருந்தால் அதிலே முதலாவதாக பாதிக்கப்பட போவது எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருக்கிற தமிழ் பேசுகிற 2 சமூகங்கள் தான். ஆகையினாலே அந்த விடயத்திலே அதிலே நாங்கள் ஒன்றுபட வேண்டிய ஒரு முக்கியமான தேவைப்பாடு இன்று எழுந்திருக்கிறது. தனியான பிரதிநிதித்துவத்தை பற்றி நாங்கள் பேசுகிற போது பேராசிரியர் ரமேஷ் அப்துல்லா சொன்னதை போல இந்த வெட்டுப்புள்ளி விவகாரம், அந்த விகிதாச்சாரத்தை 12 சமயங்களில் இருந்து 5ஆக மாற்றிய பெருமை முற்றுமுழுதாக பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களே சாரும். ஜனாதிபதி பிரேமதாஸ் அவர்கள் பேசி பெரும் அழுத்தம் கொடுத்த அந்த மாற்றத்தை அரசியலமைப்பில் ஏற்படுத்தியவர். இது சிறுபான்மை கட்சிகளுக்கு மட்டுமல்ல, சென்ற வருடம் வரைக்கும் சிறு கட்சியாக இருந்த ஜேவிபிக்கும் மிகவும் பொருத்தமானது, பெரும் வரப்பிரசாதமாக அமைந்திருந்தது. 5% வெட்டுப்புள்ளி குறைக்கப்படாமல் இருந்திருந்தால் இந்த இடைப்பட்ட காலத்திலே ஜேவிபி பாராளுமன்றத்துக்கு வந்திருக்க முடியாது, மக்கள் அவர்களை கண்டிருக்க முடியாது, இன்று அவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கவும் முடியாது. ஆகவே இன்றைய ஆட்சியாளர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு மூலகாரணம் பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் தான் என்பதை அந்த ஆட்சியாளர்களுக்கும் நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த விவாதத்தை குறித்து நான் சிந்திக்கிற போது வேறு பல விடயங்களிலேயும் கூட அஷ்ரப் அவர்கள் பெரும்பான்மை சமூகத்தோடு பேரம் பேசுவது குறித்து பல பாடங்களை எங்களுக்கு போட்டி சென்றிருக்கிறார். அது விசேடமாக தமிழ் சமூகம் கவனத்திலே எடுக்க வேண்டிய ஒரு விடயம் என்று நான் நினைக்கிறேன். எதிர்காலத்திலே தமிழ் சமூகமோ முஸ்லிம் சமூகமோ இலங்கையிலே தன்மானத்தோடு தலைநிமிர்ந்து வாழ வேண்டுமானால் நாம் இணைந்துதான் செயற்பட வேண்டும். அந்த விளைவு நமது தனித்துவ அடையாளங்களை அழித்து விடுவதாக இல்லாமல் மாறாக அவற்றை உறுதி செய்வதாக இருக்க வேண்டும். இதற்கு பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களதும் இலங்கை தமிழரசு கட்சியினது தீர்க்கதரிசனமான கடந்த கால செயற்பாடுகள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. அந்த முன்மாதிரிகளை பின்பற்றினாலேயே தமிழ் முஸ்லிம் உறவின் மூலமாக நமது 2 சமூகங்களினுடைய இருப்பை நாம் உறுதி செய்வது மட்டுமல்லாமல் உண்மை நாமே ஆளக்கூடிய ஆட்சி முறையை இந்த நாட்டுக்குள்ளே நாம் ஏற்படுத்தலாம். இந்த சந்தர்ப்பத்துக்கு மீண்டும் நன்றி சொல்லி